யூடியூப் நேயர்களுக்கு ஜெய் ஸ்ரீனிவாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் காலநேரம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாக்கயா சக்ஷுர் நிர்மிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः. ओम ह्रीं श्री गुरुभ्यो नमः. जय सिद्धिविनायका, जय शरभेश्वरा, जय षण्मुखा, जय महाकाली, जय काद्री लक्ष्मी नरसिम्हा, जय महाअवतार बाबा, जय श्री राम, जय हनुमान, जय श्री कृष्ण, जय भारत. நலமா நேயர்களே, சௌக்கியமா, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் என்னன்னா, ஜூன் மாதம் எப்படி இருக்கும் ராசி பலன் துவாதச ராசிகளுக்கு. ஸோ 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் ராசி பலன் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். உடனே நீங்களாம் ஜெய் ஸ்ரீனிவாசன் டிவி யூடியூப் சேனல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எல்லா வீடியோகளும் எல்லா பதிவுகளும் லைக் பண்ணுங்கள். எல்லா பதிவுகளும் உங்களுக்கு தோணக்கூடிய ஒரு நல்ல கமெண்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் ராசி பலன் பார்ப்போமா? வாங்க. 1/6/2024, 10/6/2024, 19/6/2024, 28/6/2024 இந்த 4 ராசி கட்டத்தையும் பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு 70 to 75% நல்லா இருக்குது. நல்ல பர்சன்டேஜ் தான். ஆனால் ஒரு 20-25% பிரச்சனை இருக்குது. ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னா, இந்த மாதம் தொடர்ச்சியில் மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த மாதம் தொடர்ச்சியில் ஒரு 25% பிரச்சனைன்னு சொன்னேன். இந்த மாதம் தொடர்ச்சியில் ராசியுடைய அதிபதி சுகஸ்தான அதிபதி புதன், பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறது. சனி 9ஆம் இடத்துல இருக்கிறது ப்ளஸ் பாயிண்ட். 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறது கூட ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது வேலையில் அலைச்சல் அது இது எது கொடுத்தாலும் நல்ல நாலேஜ் கொடுக்கும். ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, வெளிநாடு வெளியூர் போய் ஒர்க் பண்ணுறவங்க, வெளியூரில் வேறு ஊரில் போய் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருந்தால் கூட ஏதோ ஒரு புதிய விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம், இதெல்லாமே நல்லா இருக்கும். ஓகே. 9ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால பாக்யஸ்தானத்தில் சனி ரொம்ப அருமையான விஷயந்தான். ஸோ மாத ஆரம்பத்தில் இந்த 12ஆம் இடத்துல சூரியன் குரு இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த அரசு தரப்பில் ஏதாவது டேக்ஸ் ப்ராப்ளம், ஏதாவது நோட்டீஸஸ்ஸு, ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு மன உடைச்சல் ஒரு 10-12 நாள் கொடுக்கலாம். இதுதான் ஒரு 20-25% மைனஸ். ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். செகண்ட் சுக்கிரன் புதன் ராசிக்கு வருவாங்க. லக்ஷ்மி நாராயண யோகம் தான். 100க்கு அவுட் ஆஃப் 100 மணி ஃப்ளோ நல்லாயிருக்கும். இதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அதிகமாக இருக்கும் லெவல். பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு எந்த டென்ஷனும் கிடையாது. நல்ல மணி ஃப்ளோ இருக்கும். பையிங் செல்லிங்கில் ப்ராஃபிட் இருக்கும். லேண்டு டெவலப்பிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் நல்ல யோகங்கள் இருக்கும். 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபுட் அண்ட் ஸ்லீப் வேரியேஷன் ஆகி ஹெல்த் ரிலேட்டட் பிரச்சனைகள் வரலாம். ஸோ மதர், வயசான சீனியர் சிட்டிசன் ஏஜில் மதர் இருந்தால் அவங்க ஹெல்த் கொஞ்சம் செக்கப் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், ஓகே, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருந்தால் சில பிரச்சனைகள், ஸோ நண்பர்களால் கொஞ்சம் பிரச்சனைகள், அரசு சம்பந்தமான கொஞ்சம் நோட்டீசஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இது வரலாம். இதனால் என்ன ஆகும், ஃபுட் அண்ட் ஸ்லீப் வேரியேஷன் ஆச்சுன்னா இன்னும் ஹெல்த் அப்செட்ஸ் வரலாம். அதனால் நார்மலி ஹார்ட் ரிலேட்டட், பிளட் ப்ரெஷர் ரிலேட்டட், நர்வ்ஸ் ரிலேட்டட் ஏதாவது ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்ததுன்னா சிம்டம்ஸ் செக்கப் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ பிரயாணங்களும் அவ்வளோதான், ட்ராவல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கிறது நல்லது. ஓவரால் இந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் உண்டான்னா பரிகாரம் உண்டு. நார்மலி மிதுன ராசியுடைய அதிபதி புதனுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவில் ஆஞ்சநேயர் அசாத்திய சாதக சுவாமியாக வருவார். ஸோ அதனால் ஆஞ்சநேயருக்கு அசாத்திய சாதக சுவாமி அப்படின்னு எந்தெந்த வேலை முடியாதோ, இம்பாசிபிள், அதெல்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய கடவுள். அதனால் அவரை போய் வழிபடுறது நல்லது. நைவேத்திய பிரியர் அவரும். அதனால் பழங்கள், அப்புறமா இந்த வடமாலை சாத்துறது, இதெல்லாம் நைவேத்தியமாக அங்கே வச்சு பிரசாதம் பண்ணி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பக்தர்களாக பரிமாறி வர்றது ரொம்ப அருமையான விஷயம். ஈஸ்வரம் மனுஷரூபேனா மனுஷருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கடவுளுக்கே எல்லாம் செஞ்சால் அது கூட செய்யணும் இல்லையா அன்பர்களுக்கும். அதனால்
ஸோ புதனுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய நம்மளுடைய அக்காமார்கள் தங்கைமார்கள் ஏஜ் குரூப்பில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது நல்லது. சொந்த தங்கைக்கோ சொந்த அக்காவுக்கோ செய்கிறது கிடையாது. வேறு அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களும் வேறவங்களுக்கு செய்யுங்க. அதே போல் திருநங்கைகள்னு சொல்லக்கூடிய தேர்ட் ஜெண்டர் இவங்களுக்கு ஏதாவது உதவியை செய்யுங்க. அதுக்கடுத்தது பிராணி பட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது மகாவிஷ்ணுடைய வாகனம் கருட பட்சி தான். அதனால் கருட பட்சி கேட்டகரியில் பட்சியுடைய கேட்டகரியில் என்னென்ன பட்சிகள் இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் நேஷ்னல் பேர்ட் சாங்சுரிக்கு போய் டொனேஷன் கொடுக்கலாம். நேஷ்னல் ஜூ அத்தாரிட்டிக்கு போய் அங்கே கூட ஒரு இந்த பட்சிகளுடைய பேரில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஒரு டொனேஷன் கொடுக்கலாம். சின்ன டொனேஷன் கூட அக்செப்டபுள் அங்கே. அதனால் அந்த பட்சிகளுக்கும் அவங்க உணவை போடுவாங்க. உங்கள் பேர் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய டொனேஷனில் போடுவாங்க. இதை செய்கிறதுனால மிதுன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் என்ன சொன்னோம் 20 to 25% அந்த ப்ராப்ளம்லேருந்து இங்கே வெளியில் வந்துடுவீங்க. ஸோ எல்லாம் வல்ல சித்தி விநாயக சரபேஸ்வர சுவாமி உங்கள் அனைவருக்கும் ஆயுர ஆரோக்கிய அஷ்டேஸ்வரத்தை அனுகிரகம் செய்யட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு மறுபடியும் புதிய பதிவுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து, வசுதைவ குடும்பகம்.